ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் எழில் vlogs. இன்றைக்கி நம்ம மகாபலிபுரம் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா கீழே கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. முதலாம் நரசிம்மவர்மன் பல்லவ மன்னர்களில் மிக சிறந்து விளங்கின மன்னர்களில் இவரும் ஒருத்தர். இவரை முதலாம் நரசிம்மவர்மன் சொல்கிறத விட மாமல்லன் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். மல்யுத்தத்தில் சிறந்து விளங்குனதுனால இவருக்கு மாமல்லன்ற பட்டப்பேர் கொடுத்தாங்க. அதனாலேயே மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சிற்பங்கள் மேலே இருந்த ஆர்வத்தினால பாண்டவர்களுடைய வரலாறை மையமாக வச்சு ஒரு ஊரையே உருவாக்கிட்டார். ஆனால் பாண்டவர்களுக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. முழுக்க முழுக்க இது மாமல்லனால் உருவாக்கப்பட்ட ஊர் இது. சிற்பக்கலையில் ஆர்வம் இருக்கிறவங்க, புது புது இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பாண்டவர்களுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மகாபலிபுரத்தை கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான பிளேஸ் தான். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பாறையில் குகை போன்ற அமைப்பை செஞ்சுருக்காங்க. இது முழுமை பெறாமல் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் போன்ற அமைப்பு இருக்குது. வாங்க மேலே போய் பார்க்கலாம். இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போனோம்னா இந்த கோவில் போன்ற அமைப்பை சுற்றியும் பார்த்திங்கன்னா சிற்பங்கள்லாம் நிறைய செதுக்கியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே எதுவுமே சிற்பமும் வேறு எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பீச் ஃபுல்லாக கிளியராக தெரியுதுங்க. இங்கே சுற்றியும் பாறைகளும் பச்சை பசேல்னு செடி கொடிகளும் நிறைய இருக்குது. கடலோடு சேர்ற ஒரு நதியை பார்க்க முடியுது. மேகத்திலேருந்து வர சூரிய வெளிச்சம் ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி மகாபலிபுரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ தான் முதல் முறையாக நேரில் பார்க்குறேன். ஒவ்வொரு இடத்த நம்ம போய் பார்க்கும்போதும் ஆச்சரியப்படுத்துகிற விதத்துலேயும் மிகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குதுங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறையாவது மகாபலிபுரத்தை போயிட்டு பார்க்கணும். இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் போய் விசிட் பண்ணும்போது ஒரு மன்னர் ஆண்ட பகுதியில் நம்ம இருக்கோன்றது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு மாமல்லன் தன்னுடைய சிற்பங்கள் மூலம் அவருடைய முத்திரையை பதிச்சிருக்காருங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது கடற்கரைக்கு போகிற வழி. இந்த வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் செதுக்கி சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.